ஹலோ காய்ஸ், இன்றைக்கி மகாநதியில் என்னாச்சு தெரியுமா? புலம்பி அழுகுறாங்க. நம்மளுக்கு என்ன இங்கே இருக்குன்னு தலைவிதியா? இங்கே இருந்துக்கிட்டு இவங்க பேச்செல்லாம் வாங்கினா சரி விடுமா. எனக்கும் குமரன் மாமா கூப்பிட்டு போய் நல்லா பேசணும்னு சந்தோஷமாக தான் இருக்கும். அவர் கூட போய் அனுப்பி வைக்கலாம் நீயும் சொல்கிறதான் அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் வெளியே வரவே இல்லை, சாப்பிடல அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. இப்போ கங்கா உங்களுக்கு புள்ள தானே. இப்போ நீங்கள் ஏன் கங்கா உங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் நீ மறந்து விட்டுருவல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. கல்யாணம் எதுவும் சொல்லியிருந்தால் நினச்சிக்காதீங்க. இது உங்கள் வீடு, அதனால் நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க. நான் சாப்பாடு ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் ஏதாவது சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க. எதுவும் மனசில் மட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்னும் போது அப்புறமா காவேரி ஃபோன் போட்டு சாப்பிட்டீங்களாமான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பொய் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரில. அப்புறம் தலை வலிக்குதுன்னு சொன்னோடனே விஜய் காஃபி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா பன்னில் தொட்டு சாப்பிட்றாங்க. காவேரிக்கு தராமல் நடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பன்னு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. அதில் காஃபியில் நினச்சி சாப்பிட்டு ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி ஜாலியாக இருக்கணுங்க. இன்றைக்கி வரங்க நான் டென்ஷனே வரும். ஆமாம் காஃபி குடிக்க மாட்டேன்ட்டு ஃபுல்லாக காஃபி நீயே குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து எல்லோரும் விஜய் தலையை உடைக்கிற அளவுக்கு அதுக்கப்புறமா காவேரிக்கு வளைகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.